பாலிசி முதிர்வு காலம் முடிந்தும் பணம் கிடைக்காததால் சேலம் கோட்ட LIC அலுவலகத்தை மகளிர் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த பெண்கள் முற்றுகையிட்டனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் மூலம் மகளிர் சுய உதவிக்குழுவினர் பயன்பெறும் வகையில் ஜீவன் மதூர் என்ற பெயரில் புதிய பாலிசி அறிமுகம் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கிராமங்களில் வசிக்கும் 800க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் எய்ட் என்ற தொண்டு நிறுவனத்தின் ஓமலூர் கிளை அலுவலகம் மூலம் இந்த பாலிசிக்கு பணம் செலுத்தி வந்தனர். இந்நிலையில் 5 ஆண்டுகள் பாலிசி காலம் முடிவடைந்தும் மேலும் 2 ஆண்டுகள் பணம் செலுத்தும்படி ஏஜென்ட்கள் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து LIC அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காததால் திங்கட்கிழமையன்று 100க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் சேலம் கோட்ட LIC அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஒரு மாசத்துக்கு 100 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க, சேர்த்தனாங்க. ஃபர்ஸ்ட் என்ஜாய் வந்தவங்க நீங்க 100 ரூபாய் போட்டா நாங்க 100 ரூபாய் போறோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப கேட்டா ஒரு 5 வருஷம் நாங்க முழுசா கட்டி முடிச்சிட்டோம். 5 வருஷம் கட்டின பிறகு போட்ட பணம் மட்டும் தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. வட்டி இதெல்லாம் எதுவும் வராதுனாங்க. இப்ப அதை போய் கேட்க போனா நீங்க இன்னும் 1 வருஷம் கட்டணும், பாண்ட்ல இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3 நாள வாங்கி கொடுத்தோம்னு பாண்ட்ல எங்கிட்ட எல்லாரும் கையெழுத்து வாங்கிட்டு போனாரு. கையெழுத்து வாங்கி நாங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். நீங்க 100 ரூபாய் கட்டினீங்கன்னா நாங்க 100 ரூபாய் போடுவோம், நீங்க 5 வருஷத்துக்கு போடுங்க, நாங்க 5 வருஷத்துக்கு பின்னாடி அமௌண்ட் கொடுத்துறேன்னு சொன்னாங்க. 5 வருஷமும் ஆயிடுச்சு. பிப்ரவரி மாசம் 2வது மாசத்தோட இது முடிஞ்சிருச்சு. அவங்க ரிட்டர்ன் கேட்கும் போது இல்ல நாங்க தட்டி கழிச்சுட்டே இருக்கிறாங்க, இப்ப தரோம் அப்ப தரோன்னு மாசம் ஒரு டைம் மீட்டிங் போடுறாங்க, தட்டி கழிச்சுட்டே இருக்கிறாங்க. கரெக்டான பதில் வர மாட்டேங்குது. முற்றுகை போராட்டத்தின் போது அதிகாரிகளுடன் மகளிர் குழுவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.